இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் சூப்பராக அல்வா பண்ணியிருக்கேங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 4 ஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. 250 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயிலேயும் நம்ம கோதுமை மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த பக்குவத்தில் நம்ம 8 ஸ்பூனுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 8 ஸ்பூனுக்கு நல்லா ஒயிட் சுகர் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த கேரமல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த பக்குவத்தில் இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாங்க. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலை இதில் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ மறுபடியும் 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டால் நல்லா திக்காக வரணுங்க. இதுதான் கரெக்டான பதங்க. இப்போ அல்வா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு திருநெல்வேலி அல்வா போலயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.